வாடிய சக்காலத்தி மேலே சக்காலத்தி அப்படின்ற மாதிரி தான் பார்வதிக்கும் அரோராவுக்கும் இந்த சண்டை வந்து முட்டிக்கிச்சு. ஒரு புருஷன் 2 பொண்டாட்டி அப்படின்ற மாதிரி தான் இன்றைக்கி நம்ம கமருத்தினுடைய நிலமை மாறி போச்சு. நீங்கள் எல்லோரும் கரெக்டாக நோட் பண்ணி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்றைக்கு துஷார் வந்து வெளியில் போனானோ அன்னையிலேருந்து நம்ம அரோரா பார்த்தீங்கன்னா கமராவதி பக்கமே வந்து ஒட்டினே இருக்கிறாங்க. நேற்று கூட வீட்டுக்குள்ளே வந்து ஒரு பிரச்சனை வந்து போச்சு. ஏதோ சம்திங் வந்து பார்வதி கமருத்தின் வந்து சொன்னாங்க. என்ன பிரச்சனைனா நெய் பிரச்சனை. நெய் வந்து நம்ம கமருத்தின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அதிகமாக எடுத்துக்கினாரு. அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம பார்வதி போயிட்டு கிச்சனில் இருக்கிறதுனால எப்படி வந்து எடுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து ஒரு சில கொஷின்ஸ் வந்து பண்ணியிருப்பாங்க. அப்படி கொஷின்ஸ் பண்ணும்போது அந்த இடத்துல கமருத்தின் அவர்கள் வந்து டென்ஷன் ஆகி, உனக்காக நான் எத்தனை இடத்துல நின்றுருக்கேன், உனக்காக எத்தனை இடத்துல பேசியிருக்கேன், ஒரு நெய்யால் என்னை வந்து இப்படி கேவலப்படுத்திட்டல, என்னை இப்படி வந்து எதிர்த்து பேசுகிறல, என்னை கொஷின் கேட்குறல அப்படின்னு சொல்லிட்டு கமருத்தின் அவர்கள் வந்து சொல்லியிருந்தார். அந்த இடத்துல நம்ம அரோரா வந்து பக்கத்துலேயே வந்து உட்காந்து மாமா மாமா அப்படின்னு சொல்லிட்டு கால் மேலே கையை வச்சு நைஸாக தடவி, மாமா என்ன மாமா இப்படி ஆகிட்டீங்க, என்ன மாமா இப்படி திரும்ப இழைச்சி போயிட்டீங்க, அவள் கூட ஜோடி சேராதுன்னு உங்கள்கிட்ட நான் எத்தனை நாள் சொன்னேன் அப்படின்னு மட்டும்தான் சொல்லலை. மற்றபடி எல்லா விஷயத்தையும் அப்படியே மெல்ல பார்த்தீங்கன்னா அப்படி வந்து ஏதோ சொல்லுவாங்க, ஏதோ ஊசி ஏற்றுற மாதிரி சொல்லுவாங்க, பூசணிக்காயில் ஊசி ஏற்றுற மாதிரி அப்படியே மெல்ல பார்த்தீங்கன்னா அழகாக நமக்கா வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டாக கமருத்தினுக்கு வந்து சொல்லி கமருத்தின்கிட்ட வந்து போட்டு கொடுக்குறாங்க. கமருத்தினும் பார்த்தீங்கன்னா வந்து அவங்க சொன்ன மாதிரி, ஆமாம் இவன் அன்னைக்கே வந்து நான் நாமினேஷனுக்கு வரலன்னு சொல்லிட்டு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தா, நாங்கள் எல்லாம் நாமினேஷன் வரேன், நீ ஏன் நாமினேஷன் வரல அப்படின்னு சொல்லிட்டு அந்த காண்டு வந்து ஏற்கனவே இருக்குது அவளுக்கு. இதில் இப்போ இந்த விஷயத்தெலாம் வந்து பேசுகிறான்னா அவள் வந்து என்னை வந்து யூஸ் பண்ணிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தைக்கு அரோரா சொல்ல, அரோரா வந்துக்கிட்டு இதுதான்டா அது மாட்டினாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, ஆமாம்மாம்மா 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 அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறதுக்கெல்லாம் சிங்சான்னு போட்டு இன்றைக்கி துஷார் இல்லாத அந்த ஒரு இடத்த அரோரா வந்து ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு கமருத்தின் வந்து பிடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக வந்து 3 பேர் வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் தான் இருந்தாலுமே உள்ளே வந்து இந்த ஒரு கூட்டணி அந்த மாதிரி இருக்குது. துஷார் வெளியில் போயிட்டான், கமருத்தின் கூட வந்து ஜோடி சேர்ந்துட்டு அரோரா. இப்போ வந்து நம்ம பார்வதிக்கு வந்து பிடிக்கல. அவன் எப்படி வந்து இந்த மாதிரி பண்ணலாம், என் லைஃப்பில் எப்படி அவள் தலையிடலாம், அன்றைக்கி அவன் இருந்தானா அவள் கூட சேர்ந்து ஆடினான், அவங்க கூடயே வந்து போக வேண்டியதானே, அவன் போயிட்டானா வெளியில் போக வேண்டியதானே, எதுக்கு ஏன் புருஷனை ஏன் வீட்டுக்காரனும் வந்து பிடிக்கிறா அப்படின்ற மாதிரி இன்றைக்கி சக்காலத்தி சண்டை அப்படின்றது வீட்டுக்குள்ளே வர ஆரம்பிச்சிருக்கு. இதையே வந்து ஒரு ப்ரோமோவை வேறு வந்து இறக்கி வச்சுருக்கிறாங்க. எனக்கு என்ன சொல்கிறதுனே வந்து தெரியல. பார்வை கூட வந்து விட்டுறலாம், ஏதோ ஒருத்தங்கிட்ட தான் வந்து பேசினிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்படி தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி கூட வந்து விட்டுறலாம். ஆனால் அரோராவெலாம் நம்ம என்ன கணக்கில் வந்து சேர்த்து துஷார்கிட்டையும் அட்டனன்ஸ் போட்டு வைக்கிறது, இந்த பக்கம் அட்டனன்ஸ் போட்டு வைக்கிறது. இப்போ 2 பேருமே வந்து போயிட்டாங்க. இப்போ துஷார் போயிட்டா, அது கமருத்தின் போயிட்டா அப்படின்னா வேறு யாருக்குன்னு அட்டனன்ஸ் போடுமோ என்னவோ தெரியல. அந்த அளவுக்குலாம் வந்து இந்த பீஸ் தாங்காது. எனக்கு தெரிஞ்சு கமருத்தினுக்கு முன்னாடி இந்த வாரமே கழுத்தை பிடிச்சி தடன்னு வெளியில் தள்ளி போட்டாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள அந்தளவுக்கு ஒரு ஹேட்டான ஒரு கேர்ள் அப்படின்னு வந்து நம்ம அரோரா சின்க்ளைனர் அவர்கள் வந்து சொல்லலாம். இப்போ வந்து பெரிய பிரச்சனை போயிட்டுருக்கு. வீட்டுக்கு வெளியில் பிக் பாஸே வந்து தடை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்களாம். அதற்கு அரோரா மாதிரியான ஆட்கள் பண்ண அந்த கண்டென்ட்டுகள் தான், அந்த 18+ கண்டென்ட்டுகளால் தான் இங்கே வந்து பிரச்சனை. அதுக்கு வந்து பாரு வந்து யோகியமா அப்படின்னா இல்லை, பாரும் வந்து 18+ கண்டென்ட் வந்து கொடுத்தாங்க. இவங்க 2 பேரால் தான் இன்றைக்கி பிக் பாஸே தடை பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து எழுந்திருக்கு. நீங்கள் இந்த சக்காலத்தி சண்டையை பற்றி என்ன நினைக்கிறீங்க, உங்களுடைய சப்போர்ட் யாருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் போடுங்க. நன்றிகள்.